வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இது சந்திர ராசி அடிப்படையாகவும் கிரகங்களின் இயக்கங்களைக் கொண்டும் அமைந்த மே 2025 மாதம் மேஷ ராசிக்கான ஜோதிடப் பார்வை. அசுவினி, பரணி, கார்த்திகை ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த பார்வையை கவனமாக கேட்கலாம். மேஷ ராசி தைரியம், ஆற்றல், முன்னேற்றம், நேர்மை ஆகிய குணங்களை பிரதிபலிக்கிறது. இந்த மாதத்தில் இந்த தன்மைகள் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வெளிப்படும். 7ஆம் தேதி புதன் மீனத்தில் இருந்து மேஷத்திற்கு நுழைகிறார். சிந்தனையில் தெளிவும், பேச்சுத் திறனிலும் செயல்திறனிலும் வளர்ச்சி ஏற்படும். புதிய யோசனைகள், திட்டங்கள் மற்றும் திடீர் முடிவுகள் எடுக்கும் வாய்ப்பு அதிகம். ஆனால் அவசரமான முடிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். பொறுமை மற்றும் நிதானம் அவசியம். 15 தேதி சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு செல்கிறார். இது பண விஷயங்களில் நிலைத்தன்மையும் குடும்ப உறவுகளில் நெருக்கமும் ஏற்படுத்தும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் நேரத்தை செலவிடுங்கள். 23 தேதி புதன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறார். இதனால் சொத்துகள், பணம் மற்றும் குடும்ப விவகாரங்களில் அதிக கவனம் தேவை. உங்கள் பேச்சு மற்றும் முடிவுகளில் தெளிவும் நிதானமும் இருக்க வேண்டும். 31 தேதி சுக்கிரன் மீனத்தில் இருந்து மேஷத்திற்கு நுழைகிறார். இது சுக்கிரனின் தாக்கமாக உங்கள் நம்பிக்கை, உரையாடல் திறன் மற்றும் உறவுகளில் நெருக்கம் மேம்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு புதிய தொடர்புகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. 14 தேதி குரு ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இது தொழிலில் புதிய வாய்ப்புகள், நெட்வொர்க்கிங் வாயிலாக முன்னேற்றம் மற்றும் கல்வி, பயணம், ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். 18 தேதி ராகு மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு நகர்கிறார். கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு செல்கிறார். இந்த மாற்றம் ஆழ்மனதில் மாற்றங்களை, எதிர்பாராத வாழ்க்கை மாற்றங்களை மற்றும் பழைய பழக்கங்களில் இருந்து விடுபடும் அனுபவங்களை உருவாக்கும். சிலருக்கு புதிய சிந்தனை, பழைய உறவுகளில் இருந்து விடுபடுதல் அல்லது பயணங்கள் ஏற்படலாம். மாத தொடக்கத்தில் உங்கள் ஆற்றல் அதிகமாக இருக்கும். சமூகத்தில் உங்கள் பங்கு அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள், திட்டங்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் உங்கள் பெயர் உயர வாய்ப்பு உள்ளது. தொழிலில் 14 தேதிக்குப் பிறகு புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வு மற்றும் பாராட்டு கிடைக்கும். வணிகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல வளர்ச்சி காணலாம். புதிய முதலீடுகள் கவனத்துடன் செய்ய வேண்டும். வருமானம் பெரும்பாலும் நிலையாக இருக்கும். மாத நடுப்பகுதியில் செலவுகள் அதிகரிக்கலாம். புதிய முதலீடுகள் மற்றும் கடன்கள் இப்போது தவிர்ப்பது நல்லது. 20 தேதி பிறகு நிலுவை பணம் அல்லது குடும்ப ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். 15 தேதிக்குப் பிறகு குடும்பத்தில் நல்லிணக்கம் அதிகரிக்கும். தேவையற்ற விவாதங்களைத் தவிர்த்து நேரத்தை குடும்பத்துடன் செலவிடுங்கள். தம்பதியர்கள் ஒருவரை ஒருவர் கேட்டு புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இந்த மாதம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளும் போது உறவுகளில் நெருக்கமும் புரிதலும் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நண்பர்கள் அல்லது பயணங்கள் மூலம் புதிய தொடர்புகள் உருவாகும். மாதத்தின் பிற்பகுதியில் மன அழுத்தம், தூக்கமின்மை, தலைவலி மற்றும் ஜீரணச் சிரமங்கள் ஏற்படலாம். யோகா, தியானம் மற்றும் சீரான தூக்கம் உடல் நலத்திற்கு உதவும். மூலிகை தேநீரை போன்ற இயற்கை தீர்வுகள் கூட உங்களுக்கு நலனளிக்கலாம். பச்சை மற்றும் வெள்ளை நிற உடைகள் மன அமைதிக்கு உதவியாக இருக்கலாம். ஓம் புதாய நமஹ மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிப்பது புதன் கிரகத்தை சமனப்படுத்தும் என நம்பப்படுகிறது. புதன்கிழமைகளில் பச்சை காய்கறிகள் தானம் செய்வதும், சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதும் உள்நலத்தை மேம்படுத்தும் என பாரம்பரிய வாசகங்களில் குறிப்பிடப்படுகிறது. 12 தேதி பூர்ணமி. விஷ்ணு கோவிலில் பிரார்த்தனை செய்தால் மனதில் தெளிவு கிடைக்கும். 26 தேதி அமாவாசை. தர்ப்பணம் செய்வது, பித்ரு தர்ப்பணம் அல்லது தண்ணீர் விடும் வழிபாடு
பூர்வீகர்களுக்கு நன்மை தரும் என பாரம்பரிய வாசகங்களில் குறிப்பிடப்படுகிறது. இந்த மாதம் மரகதம் அணிவது நற்பலனை அதிகரிக்கும் என்று பாரம்பரியமாக நம்பப்படுகிறது. 2, 8, 13, 20, 23, 29 ஆகிய தேதிகள் புதிய தொடக்கங்களுக்கு ஏற்றவை. 6, 11, 16, 25 ஆகிய தேதிகளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன், மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.